ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப்பில் யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் வேரியஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ வேரியஸ் டைமென்ஷன் போது லைக் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், எமோஷனல் டெவலப்மெண்ட், அது எல்லாமே தான் வந்து வேரியஸ் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சினாப்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ சினாப்சஸ் போட்டு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன அண்ட் தென் வேரியஸ் டைமென்ஷன் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், ஆஃப்டர் தட் கன்க்ளூஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் தி மீன்ஸ் அண்ட் மீடியம் ஃபார் பிரிங்கிங் அபவுட் சேஞ்சஸ் இன் தி ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கானிசமில் மீன்ஸ் அண்ட் மீடியம் அதுக்கு சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். அவங்களோட க்ரோத், அவங்களோட டெவலப்மெண்ட், இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆகும் இல்லையா, அதை பற்றி சொல்கிறது எல்லாமே க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து வேரியஸ் டைமென்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 5 டைமென்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், மென்டல் ஆர் cognitive development, and then emotional development, social development, and then moral development. So first வந்து physical development na என்ன, ஒரு basic definition na எல்லாமே. So physical development na என்ன, cognitive development na என்ன, emotional development na என்ன, and then social development na என்ன, அதுதான் பார்க்க போகிறோம். So physical development na என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு 2 components இருக்குது. One is a anatomical growth and physiological growth. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஃபிசிக்கல் க்ரோத் அண்ட் ஃபிசியோலாஜிக்கல் க்ரோத் சொன்னோம் இல்லையா, அதே தான். ஸோ anatomical growthன்றது ஃபிசிக்கல் க்ரோத் கூட சொல்லலாம். ஸோ அது வந்து இந்த க்ரோத் இன் தி ஸ்கெலிட்டன், நம்மளுடைய ஸ்கெலிட்டன் எந்த அளவுக்கு வளருது, குவாலிட்டி சேஞ்சஸ் எப்படி எப்படிலாம் நடக்குது, அண்ட் தென் போன்ஸு, அண்ட் தென் சேஞ்சஸ் இன் ஹைட், வெயிட், அதெல்லாம் எப்படி நடக்குது அதை பற்றி சொல்கிறது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் க்ரோத் ஆர் anatomical growthன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஃபிசியோலாஜிக்கல் க்ரோத்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எப்படிலாம் வளருது, டெவலப் ஆகுது, அதை பற்றி சொல்கிறது எல்லாமே வந்து ஃபிசியோலாஜிக்கல் க்ரோத். ஸோ லைக் ஹார்ட், லங்ஸ், லிவர், பிளாடர், அண்ட் தென் கிட்னிஸ், இன்டெஸ்டைன், ஸ்டொமக், பிரெயின் அண்ட் மசில்ஸ், அது எல்லாமே எப்படி டெவலப் ஆகுது, எப்படி க்ரோத் ஆகுது, அதை பற்றி சொல்கிறது வந்து ஃபிசியோலாஜிக்கல் க்ரோத். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில் ஒரு 2 components அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ motor development refers to the growth and development of a body organs like the limbs and the related muscles that active them. ஸோ நம்மளுடைய கை கால் எப்படி வந்து ஆக்ஷன் நடக்குது, ஏன்னா பிரெயினோட இன்ஸ்ட்ரக்ஷனால் தான் நம்ம கை கால் எல்லாமே நகருது. ஸோ அது எல்லாமே வந்து மோட்டார் டெவலப்மெண்ட் தானே. ஸோ தஸ் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் கண்டைன்ஸ் போத் மோட்டார் அண்ட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ ஃபிசிக்கலாக ஒரு டெவலப் ஆகணும் ஒரு ஆர்கானிசம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஃபிசிக்கல் க்ரோத்தும் இருக்கணும், மோட்டார் க்ரோத்தும் டெவலப்பாக ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ anatomical growthும் ஃபிசியோலாஜிக்கல் க்ரோத்தும் ரெண்டும் சேர்ந்து மோட்டார் நம்மளுக்குள்ள அந்த ஆக்ஷன் வந்து தெரிய வருது இல்லையா, நம்ம ஆக்ஷன் பண்ணுறோம், நம்மளுடைய கை கால் எல்லாமே அசைவு வருது, நம்ம எப்படி பேசுகிறோம், அது எல்லாமே மோட்டார் டெவலப்மெண்ட். ஸோ அது எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு ஃபிசிக்கலாக நம்ம டெவலப் பண்ண வைக்கிறது ஒரு பாடியை. ஸோ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் ரிஃபர்ஸ் டு தி ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இன் தி பாடி. ஸோ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா நம்ம பாடியில் ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் நடக்குது இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். லைக் போன் திக்னஸ், சைஸ், எப்படி நம்ம வெயிட் ஆகுறோம், ஹைட் ஆகுறோம், நம்ம க்ராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் தென் விஷன் எப்படி இருக்குது, ஹியரிங் வந்து எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது மென்டல் ஆர் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இன்க்ளூட்ஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டலெக்சுவல் காக்னேட்டிவ் பவர்ஸ். ஓகே, ஸோ இன்டலெக்சுவல்ன்றது காக்னேட்டிவ் கூட சொல்லுவாங்க. நம்மளுடைய பிரெயின் எப்படி டெவலப் ஆயிருக்குது, ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம லேர்ன் பண்ணுறோம், அது எல்லாமே பற்றி சொல்கிறது காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். லைக் திங்கிங், நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம், நம்மளோட ரீசனிங் ஸ்கில் எப்படி இருக்குது, அந்த இமேஜினேஷன் எப்படி இருக்குது, கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், க்ரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்குது நம்மளுக்குள்ள, சென்சேஷன், பெர்செப்ஷன், மெமரி எந்த அளவுக்கு இருக்குது, அசோசியேஷன், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஜெனரலைசேஷன் எல்லாமே வந்து இது எல்லாமே டிபெண்ட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் தான். டியூ டு விச் ஒன்ஸ் நாலேஜ் எக்ஸ்பென்ஸ். இட் ரெஃபர்ஸ் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டலெக்சுவல் பவர்ஸ். ஸோ நம்மளுடைய இன்டலெக்சுவல் பவர்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அதெல்லாம் பற்றி சொல்கிறது காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் தான். ஸோ லைக் வேஸ் ஆஃப் சில்ட்ரன் ரீசன், அவங்க எப்படி லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறாங்க, அவங்க எப்படி வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க நாலேஜை கெயின் பண்ணுறாங்க. ஸோ லைக் இந்த டயக்ராம் நீங்கள் வந்து ஒரு பிரெயின் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். லைக் க்ரியேட்டிவிட்டி, என்விரான்மெண்ட், எக்ஸ்க்ளூசிவ்லி, அண்ட் தென் எக்ஸ்க்ளூசிவிட்டி, டிசைன், ரெஸ்பான்சிபிலிட்டி, எக்கனாமிக்ஸ், மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி வந்து ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஆஃப்டர் தட் எமோஷ்னல் டெவலப்மெண்ட். எமோஷ்னல் டெவலப்மெண்ட்னும் போது லைக் ஹாப்பி, சேட், அது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து எமோஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அண்டர் திஸ் ஆஸ்பெக்ட் ஸ்டார்டிங் வித் தி பேசிக் எமோஷன் ஆஃப் ஜென்ரல் எக்ஸைட்மெண்ட். ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்படி ஒரு குழந்தைக்கு வருது, ஸோ எப்படிலாம் அவங்க எக்ஸைட் ஆகுறாங்க, ஒரு கண்டிஷனில் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி எல்லாமே சொல்கிறது வந்து எமோஷ்னல் டெவலப்மெண்ட். டிஃப்ரென்ஷியேட் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் தி எவால்யூஷன் ஆஃப் பிரைமரி அண்ட்
அண்ட் செகண்டரி எமோஷன். ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் எமோஷன் இருக்குது. ஒன் இஸ் அ ப்ரைமரி எமோஷன் அண்ட் தென் another one is a செகண்டரி ஆர் காம்ப்ளெக்ஸ் எமோஷன் சொல்லுவாங்க. ஸோ ப்ரைமரி எமோஷன் போது இது எல்லாருக்கும் வரதுனே ஜாய், ஃபியர், ஆங்கர். அண்ட் தென் செகண்டரி ஆர் காம்ப்ளெக்ஸ் எமோஷன் போது டிஸ்கஸ்ட் அண்ட் தென் ஜெலஸ் இருக்கிறது, அண்ட் தென் அஃபெக்ஷன், ஓவர் அஃபெக்ஷன், அண்ட் தென் அனெக்சிட்டி, சிம்பத்தி, டிஸ்ட்ரெஸ், லவ், வண்டர். ஸோ அது எல்லாமே சேர்ந்தது வந்து செகண்டரி ஆர் காம்ப்ளெக்ஸ் எமோஷன் ஆர் லேர்ன்ட் ஆஸ் தி child grows and as opportunities occur. And then emotional behavior is developed at the point of emotional maturity and balance of emotion, expressing proper emotions at appropriate situations. ஒரு குழந்தை வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படிப்பட்ட எமோஷன் பண்ணுமோ அதுக்கான எமோஷன்ஸ் எல்லாமே அந்த குழந்தைக்குள்ளே டெவலப் ஆகிருக்கா அப்படின்றத சொல்கிறது தான் வந்து எமோஷ்னல் டெவலப்மெண்ட். எப்படிலாம் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அதை பற்றி சொல்கிறது எல்லாமே. அண்ட் தென் சோஷியல் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இனிஷியலி த சைல்டு இஸ் செல்ஃப் சென்டர்ட் அண்ட் அனிமலிஸ்டிக் இன் கேரக்டர். ஸோ அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு குழந்தை எடுத்துட்டோம் அவங்க வந்து எல்லாத்துக்குமே அடம் பிடிப்பாங்க, எல்லாத்துக்குமே வந்து அவங்க இது வேணும் லைக் அனிமலிஸ்டிக்காக அவங்களோட கேரக்டர் அப்படி இருக்கும். ஸோ ஜென்ரலி ஹீ இஸ் டெவலப்ட் இன் டு அ social being by learning to behave according to the rules and norms of society in which lives. அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு சொசைட்டி கூட பழங்கும்போது அதுக்கான ரூல்ஸ், அதுக்கான நார்ம்ஸ் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே அவங்க வந்து கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ டியூ டு சோஷியல் டெவலப்மெண்ட் he is able to get along with others in the society and participate in different social activities. ஸோ அவங்க வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே அந்த சோஷியல் டெவலப்மெண்ட் வந்து நடக்கும். ஓகே, ஸோ சோஷியல் டெவலப்மெண்ட் ஆஃப் தி சைல்டு வந்து ஒரு 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. சோஷியல் டெவலப்மெண்ட், ஒரு குழந்தையோட சோஷியல் டெவலப்மெண்ட் வளர்கிறதுக்கு 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. என்னென்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ சோஷியலைசேஷன்னா என்ன பார்த்தோன்னா, விச் மீன்ஸ் த இண்டிவிஜுவல் லேர்ன்ஸ் தி பர்டிகுலர் வேஸ் ஆஃப் அ சொசைட்டி. ஸோ அவங்க எப்படி நடக்கணும், ஒரு சொசைட்டியில் எப்படி நடக்கணும் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் வந்து லேர்ன் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து சோஷியலைசேஷன். த இண்டிவிஜுவல் ப்ரோக்ரெசிவ்லி எக்ஸ்பேன்ஸ் இஸ் சோஷியல் horizon. He learns to include more and more people in his group. ஸோ அவங்க வந்து ஒன்ஸ் அந்த பழகும்போது அவங்களுக்குள்ளே ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுவாங்க, நிறைய பீப்புள் அவங்க குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகும்போது அவங்க நிறைய திங்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவாங்க, இன் விச் ஹி ஃபீல்ஸ் அட் ஹோம் அண்ட் ஃபார் விச் ஹி வில் மேக் சாக்ரிஃபைஸ். ஸோ இதான் வந்து சோஷியல் டெவலப்மெண்ட். அண்ட் தென் மாரல் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இன்க்ளூட்ஸ் தி evaluation of moral senses to discriminate the right and wrong and development of a character. ஸோ ஒன்ஸ் அவன் சோஷியல் டெவலப்மெண்ட் அவளுக்குள்ளே வளரும் போது அவனுக்குள்ளே மாரல் டெவலப்மெண்ட்டும் வளரும். ஸோ ஒரு நல்ல குரூப் கூட சேர்ந்தனா அவன் நல்ல ஸ்கில்ஸ், நல்ல நாலேஜ், இல்லை நல்ல ஒரு விஷயத்தவே வந்து ஃபாலோ பண்ணுவான். அதே ஒரு தப்பான வழியில் அவன் சூஸ் பண்ணனா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு தப்பான மாரல் தான் வந்து கெயின் பண்ணிப்பான் இல்லையா. ஸோ அவனுக்குன்னு அந்த பாகுபாடு பண்ண தெரியும், இது கரெக்ட் இது ராங் அப்படின்றது பாகுபாடு பண்ண தெரியும். ஸோ த இண்டிவிஜுவல் டெவலப்ஸ் இஸ் எத்திக்கல் அண்ட் மாரல் கோட். ஸோ அவங்களுக்குள்ளே அந்த சொசைட்டிக்குள்ளே பழகும்போது அவனே வந்து அவனுக்கான எத்திக்கல் கோட் அண்ட் தென் மாரல் கோட் வந்து டெவலப் பண்ணிப்பாங்க. ஸோ சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட் வந்து ரெண்டுமே வந்து இன்டர்ட்விண்டட். ஸோ ரெண்டுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்டர்ரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைக் மாரல் டெவலப்மெண்ட் லைக் ஃபன், லவ், ஹாப்பினஸ், ஈக்வாலிட்டி, பீஸ், க்ரோத், ட்ரீம், அது எல்லாமே வந்து மாரல் டெவலப்மெண்ட்டில் தான் வரும். அண்ட் தென் கன்க்ளூஷன் பார்க்கும்போது in this topic various dimension of growth and development were discussed in detail. ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். இது பேசிக்காக ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இமோஷனல் டெவலப்மெண்ட்னா என்ன, மாரல் டெவலப்மெண்ட்னா என்னன்றது ஒரு பேசிக் டெஃபினிஷன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் இந்த டெவலப்மெண்ட்டில் ஒரு அடல்சன்ட்டுக்கு எப்படிலாம் இருக்கும், இன்ஃபான்ஸுக்கு எப்படிலாம் இருக்கும், லேட்டர் சைல்டுஹுட், ஏர்லி சைல்டுஹுட், அவங்களுக்குலாம் எப்படி இந்த டெவலப்மெண்ட் நடந்திருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.